மக்களே, இன்று நாம் திருக்குறள் 560ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள கொடுங்கோன்மை அதிகாரத்தின் கடைசி குறள். ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர், காவலன் காவான் எனின். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், அரசர் அல்லது காவலர் நீதியை குலைத்தால் அவரின் வலிமை குறையும் மற்றும் மக்கள் கவனத்தை அடையாமல் போவது. அதற்காக அவரின் பின்பற்றுபவர்கள் நம்பிக்கையை இழந்து தங்கள் செயல்களையும் தவறாக வழிநடத்தும். எனவே தலைவரின் நேர்மை, பொறுப்பு, தன்னம்பிக்கை எல்லா காலத்திலும் முக்கியம். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், மனிதர் ஒற்றுமையும் ஒழுக்கமும் இல்லாமல் சமூக வளர்ச்சி சாத்தியமில்லை. சிலர் தனியார் நலன் மீது மட்டும் கவனம் செலுத்தினால் சமூகம் சிதைவு பாதையில் செல்லும். அதனால் அனைவரும் ஒன்றுபட்டு நல்ல ஆற்றலை பேணி பாதை தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், நாயகர்கள் நீதியை காப்பது போல நம்மும் ஒவ்வொருவரும் நிதானமாக நடந்து நம்பிக்கையை பெறுவோம். இது குடும்பம், வேலை, சமூக துறைகளில் ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் வழங்கும். அதனால் நாம் நம்பிக்கையுள்ள மற்றும் உண்மையான மதிப்புகளுடன் வாழ முடியும். அதனால் எல்லா மனிதர்களும் மனதின் தூணை மேம்படுத்தி நெறியுடனான வாழ்க்கையை அடைவது மட்டுமே நம் மகிழ்ச்சி. இதுதான் திருவள்ளுவர் கூறும் நியதி. ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர், காவலன் காவான் எனின். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.